நண்பர்களே, தோழர்களே, நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன். 1922 கோயமுத்தூர் மாநகரம் பஞ்சாலைகளினுடைய இயக்கத்திலே உச்சத்தில் இருந்த காலம் அது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று கோயமுத்தூர் அழைக்கப்பட்டது. அங்கே ஏராளமான பஞ்சாலைகள் இயங்கிக் கொண்டிருந்தன. அவற்றில் ஒன்று ரங்கவிலாஸ் நூற்பு ஆலை. அந்த ஆலையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது இருந்தது போல தொழிற்சங்கங்கள், தொழிலாளர் நல சட்டங்கள் எல்லாம் அப்போது இல்லை. 15 மணி நேர வேலை, ஒரு மாதத்திற்கு 15 ரூபாய் சம்பளம். 15 மணி நேரம் என்பது இன்னும் கூடுதலாக ஆகலாம். அதற்காக எந்த ஊக்க ஊதியமும் வழங்கப்படாது. ஏதாவது ஒரு தொழிலாளி நிர்வாகத்திற்கு எதிராக பேசினாலோ, நடந்து கொண்டாலோ, சிந்தித்தாலோ, பஞ்சாலை பாதுகாப்பு இயக்கம் என்கிற ஒரு அமைப்பைச் சேர்ந்த ரவுடிகள் அந்த தொழிலாளர்களை சரியான முறையில் தண்டிப்பார்கள். இப்படி அடக்குமுறை உச்சத்தில் இருந்த அந்த நேரத்திலே மெதுவாக தொழிற்சங்க உரிமைகளுக்கான, தொழிலாளர்களின் உரிமைகளுக்கான குரல்கள் ஒலிக்க ஆரம்பிக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமான ஒரு குரல் ராஜி என்கிற ஒரு பெண் தொழிலாளியினுடைய குரல். அவர்கள் ரங்கவிலாஸ் ஆலைகள் மட்டுமல்ல, மற்ற ஆலைகளில் இருக்கிற தொழிலாளர்களை எல்லாம் ஒன்றிருக்கிற வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதில் ராஜியின் பங்கு பெரும் பங்காக இருந்தது. எப்படியாவது இந்த குரலை, தொழிலாளர் ஆதரவுக்கான உரிமை குரலை ஆரம்பத்திலேயே அடக்கிவிட வேண்டும் என்று பஞ்சாலை முதலாளிகள் முடிவெடுத்தார்கள். ஒரு நாள் தொழிற்சாலையினுடைய வேலை முடிந்து ராஜி போய்கொண்டிருந்த போது இந்த முதலாளிகளுடைய கைக்கூலியாக இருந்த பொன்னான் என்கிற ஒரு நபரை வைத்து ராஜியை தூக்கிச் சென்று ஒரு சோள கொல்லைகளை வைத்து வன்புணர்வு செய்து அவரை கொலை செய்து விட்டார்கள். இந்த செய்தி தொழிலாளர்கள் மத்தியிலே பரவியது. அப்போது தொழிற்சங்கத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்த ராமையன், ரங்கண்ணன், வெங்கடாச்சலம், சின்னையன் என்கிற 4 பேர் அந்த பொன்னானை பிடித்து அடித்து உதைத்தார்கள். அவர்களோடு மற்ற பெண் தொழிலாளர்களும் சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் கொடுத்த அடியில் பொன்னான் அந்த சம்பவ இடத்திலேயே இறந்து போனான். அதற்கு பிறகு இந்த 4 பேரையும் கைது செய்தது காவல்துறை. அப்போது சிங்கானூரினுடைய காவல்துறை ஆய்வாளராக இருந்த சாந்தப்பிள்ளை என்பவரை கொண்டு இவர்கள் மீது வெளிவர முடியாத அத்தனை பிரிவுகளிலும் வழக்குகள் தொடுக்கப்பட்டன. கோவை நீதிமன்றம் அந்த 4 பேருக்கும், ராமையன், ரங்கண்ணன், வெங்கடாச்சலம், சின்னையன் என்கிற அந்த 4 தொழிலாளர் தோழர்களுக்கு மரண தண்டனை விதித்தது. கம்யூனிஸ்ட் கட்சியும் தொழிற்சங்கமும் அந்த வழக்கை முடிய விடவில்லை. அவர்கள் மேல்முறையீட்டிற்காக கொண்டு சென்றார்கள். சென்னையிலும் அந்த மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. டெல்லியிலும் அந்த தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. நண்பர்களே, அது வெள்ளையர்கள் ஆண்ட காலம். இந்த வழக்கை கம்யூனிஸ்ட் கட்சி லண்டனில் உள்ள சட்ட கவுன்சிலுக்கு எடுத்து சென்றது. அங்கேயும் அந்த மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. எல்லா மட்டங்களிலும் தோல்வியுற்ற பிறகு வேறு வழியில்லாமல் அந்த வழக்கு மரண தண்டனை என்கிற நிலையிலே நின்றது. அப்போது தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்களாக இருந்த ஜோசி, ரமணி போன்ற தோழர்கள் எல்லாம் இந்த 4 தோழர்களை பார்த்து ஆறுதல் கூறினார்கள். ஆறுதல் கூறச் சென்றவர்களுக்கு அழுகி வந்தது. ஆனால் மரண தண்டனை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் உறுதியாக இருந்தார்கள். எங்களை வழிநடத்துகிற, எங்களை போன்றவர்களை வழிநடத்துகிற தலைவர்கள், நீங்கள் அழக்கூடாது, இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கினார்கள் அந்த 4 பேரும். நண்பர்களே, 1948ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி அந்த 4 தோழர்களும் தூக்கிலிடப்பட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு துளியும் பயமில்லை. நாங்கள் தொழிலாளர்களுக்காக நின்றோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் விட்டு செல்கிற செய்தி தொழிலாளர் இயக்கத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் நோக்கமாக இருக்கிறது. இன்குலாப் ஜிந்தாபாத். எங்களுக்கு இந்த நாட்டினுடைய இந்த மரண தண்டனை
அமுல்படுத்தக்கூடியவரிடம் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இருக்கிறது. தோழர்களே, நாங்கள் இந்த போராட்டத்தில் ஒன்று சேர்ந்தோம். தொழிலாளர்களுடைய நலனுக்காக ஒன்று சேர்ந்தோம். அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக ஒன்று சேர்ந்தோம். ஒன்று சேர்ந்து போராடிய நாங்கள் ஒரே நேரத்தில் தூக்கிலிடப்பட்டோம். தோழர்களே, எங்களை தனித்தனியாக புதைத்து விடாதீர்கள், ஒரே குழியில் புதையுங்கள். இதுதான் இந்த நாட்டிற்கும் இந்த தோழர்களுக்கும் நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள் என்று சொன்னார்கள். தோழர்களே, அந்த 4 பேரும் ராமையன், ரங்கையன், சின்னையன், வெங்கடாச்சலம் என்கிற 4 தோழர்களும் ஒரே குழியில் புதைக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் கோவையினுடைய சின்னியம்பாளையம் என்கிற இடத்தில் அங்கு 4 பேர்களுடைய கல்லறை இருக்கிறது, தொழிலாளர் வர்க்கத்தினுடைய சாட்சியமாக. இன்றைக்கும் எந்த கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய எந்த மாநாடும் சின்னியம்பாளையம் தோழர்களுக்கு அஞ்சலி செலுத்தாமல் நடப்பதே இல்லை, தொடங்குவதே இல்லை. இந்த கதையை நான் இங்கு ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த படத்திற்கும் இந்த கதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த கதை மரண தண்டனை தேவையா என்கிற கேள்வியை எழுப்புகிறது. ஒரு கொலையை செய்திருந்தாலும் கூட திருப்பி அதே செயலை ஒரு அரசாங்கம் சட்டத்தின் மூலம் செய்வது நியாயமா என்கிற கேள்வியை தயாள் பத்மநாபன் எழுப்பியிருக்கிறார். தயாளினுடைய படங்கள் எல்லா படங்களுமே ஒரு காவிய சாயலோடு ஒரு அழுத்தமான கதையை முன்வைப்பவை. தயாள் பத்மநாபனை உங்களுக்கு தெரிந்திருக்கும். கொன்றால் பாவம், மாருதி நகர் காவல் நிலையம் போன்ற படங்களினுடைய இயக்குனர். அவர் கன்னடத்தில் 19 படங்களுக்கு மேலாக, மொத்தம் 22 படங்களுக்கு மேலாக செய்திருக்கிறார். கன்னடத்தில் இன்றைக்கும் கொண்டாடப்படுகிற ஒரு 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 நாயக இயக்குனர் என்று அவரை சொல்லலாம். பொழுதுபோக்கு படங்களுக்கும் கலை படங்களுக்கும் நடுவில் ஒரு மையச் சரடை பிடித்து தன்னுடைய பாணியாக வைத்திருக்கிற தயாளை பற்றி நாம் பெருமைப்பட வேண்டிய செய்தி. தயாள் நம் தமிழர், விழுப்புரத்தை சேர்ந்தவர். விழுப்புரத்தில் பிறந்து இன்றைக்கு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கே மரியாதை இருக்கிறது. நாம் நினைப்பது போல கர்நாடகம் தமிழர்களுக்கு எதிரியாக திரைத்துறையில் இல்லை என்பதை அவர் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார். திரைத்துறை சார்ந்த பல தொழிற்சங்கங்கள் அவருடைய வழிகாட்டுதலுக்காக நிற்கின்றன. பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அவருடைய சொல்லை கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிற தயாள் இயக்குகிற 3வது தமிழ் படம் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. தயாள் எனக்கு எப்படி தெரியும்னா, கொன்றால் பாவம் படத்தில் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. நான் அதற்கு போயிருந்தேன். 2 நாள் நடித்தேன். ஒரு நாள் டப்பிங் பேசினேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். அவரோடு எனக்குள்ள உறவு அவ்வளோதான். அவர் படங்களோடு எனக்கு நிறைய உறவு இருக்கிறது. திடீரென அவரிடமிருந்து ஒரு நாள் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. சந்திக்க வேண்டும் என்றார். போனேன், சந்தித்தோம். இந்த படத்தினுடைய கதையை சொல்லி எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அந்த கதையினுடைய ஆன்மா எனக்கு பிடித்திருந்தது. அந்த கதை எழுப்புகிற கேள்வி எனக்கு பிடித்திருந்தது. அந்த படம் சட்டத்தின் முன் வைக்கிற ஒரு சவால் எனக்கு பிடித்திருந்தது. எனக்கு கதை பிடித்திருக்கிறது என்று சொன்னேன். இதை நீங்கள் தான் திரைக்கதை உரையாடல் எழுத வேண்டும், நாம் இருவரும் எழுத வேண்டும் சொன்னார். எனக்கு தனியாக இல்லை, இந்த கதை உங்கள் கதை, இதை பற்றி ஒவ்வொரு வரியும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். வேண்டுமானால் உங்களுக்கு நான் திரைக்கதையிலும் உரையாடலிலும் உதவி செய்கிறேன் என்று சொன்னேன். இப்படியாக நான் இந்த எழுத்தாளர்களில் ஒருவனாக ஆன பிறகு இதில் ஒரு நடிகனாக நடித்திருக்கிறேன். அது என்னன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது. இந்த சந்திப்பின் மூலமாக நாம் சொல்வது, கர்நாடகத்தை வெற்றி கொண்டிருக்கிற எங்கள் தமிழ் தயாளனுடைய 3வது படத்தை தமிழ்நாடு வரவேற்கிறது, ஆவலோடு காத்திருக்கிறது என்கிற செய்தியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.